2 நெப்பி 14 அதிகாரம் 14. 1000 வருஷம் காலத்திலே சீயோனும் அவள் குமாரத்திகளும் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவார்கள். எசாயா 4 ஒப்பிடவும் ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். 1. அந்த நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு மனுஷனையே பிடித்து, நாம் நம்முடைய சொந்த ஆகாரத்தை புசித்து நம்முடைய சொந்த ஆடையை அணிவோம், எங்களுடைய நிந்தை நீங்கும்படிக்கு உன்னுடைய நாமத்திலே மாத்திரம் நாங்கள் அழைக்கப்பட்டு போவோமாக என்றார்கள். வசனம் 2. அந்த நாளிலே கர்த்தருடைய கிளையை அழகாகவும் மகிமையாயும் இருக்கும். இஸ்ரவேலாரில் தப்பினவர்களுக்கும் பூமியின் கனி நேர்த்தியாகவும் ஏற்றதாயும் இருக்கும். வசனம் 3. கர்த்தர் சீயோனின் குமாரத்திகளின் அழுகையை கழுவி எருசலேமின் இரத்தப்பழியை அதனுடைய நடுவிலிருந்து நியாயத்தீர்ப்பின் ஆவியினாலும் சுட்டிருக்கிற ஆவியினாலும் பவித்திரமாக்கும் போது. வசனம் 4. சீயோனிலே விடப்பட்டவர்களும் எருசலேமிலே மீதியாயிருப்பவர்களும் எருசலேமில் ஜீவிப்பவர்களுடன் கணக்கிடப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுவார்கள். வசனம் 5. கர்த்தர் சீயோனின் பர்வதத்தின் ஒவ்வொரு வாசஸ்தலத்தினும் மீது அவருடைய ஜனங்களின் மீது பகலிலே மேகத்தையும் புகையையும் இரவிலே ஒழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாரத்தையும் உண்டாக்குவார். சீயோனிலே மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். வசனம் 6. பகலிலே வெயிலாகிலும் நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் ஒதுக்கிடமாகவும் ஒரு வாசஸ்தலம் உண்டாயிருக்கும்.